இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது division of fractions type 4 dividing a mixed fraction with a whole number. ஒரு mixed fractionையும் ஒரு whole numberையும் divide பண்ணனும்னா எப்படி பண்ணனும்னு பார்க்கறேன். So நம்ம எடுத்துக்கிற sum வந்து 2 1/4 divided by 6 எடுத்துக்கிறேன். So இது வந்து mixed fraction, இது வந்து whole number. இப்போ first என்ன ரூல், இதை முதல்ல நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன்லேருந்து நார்மல் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரோட மேலே நியூமரேட்டரில் இருக்கிறத ஆட் பண்ணணும். ஸோ ரஃப் காலமில் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4 × 2 + 1 கீழே எப்போவுமே 4 தான். இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்குதோ அதே தான் டினாமினேட்டர் வரும். மிக்சட் ஃப்ராக்ஷனில் வேறு எந்த டினாமினேட்டரும் இதில் வராது. ஸோ 4 2s are 8, 8 + 1 9. ஸோ 4 2s are 8, 8 + 1 9/4. ஸோ 2 1/4 என்னவா மாறி இருக்கு இப்போ 9/4 டிவிஷன் 6. ஸோ எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவிஷனை தனியாக நம்ம ஹோல் நம்பர் டிவிஷன் பண்ணுற மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க, அதில் இந்த டிவிஷன் சிம்பிளையும் இந்த 6 இந்த ஹோல் நம்பரையும் நான் ரவுண்ட் பண்ணுறேன். எல்லா டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வீடியோஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டிவிஷன் சிம்பிளையும் டிவிஷன் சிம்பிளுக்கு அடுத்து வர நம்பரையும் நான் என்ன பண்ணியிருப்பேன், ரவுண்ட் பண்ணியிருப்பேன். ஏன் ரவுண்ட் பண்ணுறேன், அது இப்போது அதில் ஒரு கன்வர்ஷன் நடக்க போகுது, அதில் ஒரு சேஞ்ச் நடக்க போகுது, அது மாறப்போகுது. என்னவா மாறப்போகுது, 9/4 அப்படியே எழுதிக்கிறேன். டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக மாறிடும். இந்த 6 வந்து 6 என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கலாக மாறணும். என்ன மாறணும், ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல்னா ஒன்றும் இல்லை, ஃப்ராக்ஷனில் என்னென்ன இருக்கும், டினாமினேட்டர் ஒன்று இருக்கும், நியூமரேட்டர் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டரும் இன்டர்சேஞ்ச் ஆகிறது தான் என்னது, ரெசிப்ரோக்கல். நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ரெசிப்ரோக்கலாக மாறுறதுன்னா என்னது அர்த்தம், அது டினாமினேட்டர் மேலே வந்துடும், கீழே நியூமரேட்டர் வந்துடும். ஸோ என்ன இருக்குதோ அதுதான் என்னது, இந்த சேஞ்ச் பண்ணுறது தான் என்னது ரெசிப்ரோக்கல். ஸோ இப்போ இங்கே 6 நான் எப்படி ரெசிப்ரோகேட் பண்ணுவேன், இங்கே 6க்கு கீழே ஒன்றுமே இல்லை, ஏன்னா இது ஹோல் நம்பர், இது ஃப்ராக்ஷனே இல்லை, இதுக்கு நியூமரேட்டரும் இல்லை டினாமினேட்டரும் இல்லை. இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹோல் நம்பர் ஆல்வேஸ் ஹேஸ் 1 under them. ஓகேவா, 6க்கு கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹோல் நம்பர் ஆல்வேஸ் ஹேஸ் 1 has its denominator. அதுக்கு எப்பவுமே டினாமினேட்டர் என்னவா இருக்கும், 1 தான். ஸோ எனிதிங் டிவைடட் பை 1 is the same number. ஸோ 6/1 is always 6 தானே. ஸோ அதனால என்ன அர்த்தம், நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம், 6/1 எடுத்துக்கிறோம். இப்போ இது 6/1னா இதை நான் ரெசிப்ரோகேட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், 1/6. மறுபடியும் சொல்கிறேன், முதல்ல மிக்சட் ஃப்ராக்ஷனாக இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும், டிவிஷன் பண்ணணும். டிவிஷன் அதே தான் ரீரைட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன், முதல்ல இந்த 2 டிவிஷன் சிம்பிளுக்கு அடுத்து உள்ள நம்பரையும் நான் ரெசிப்ரோகேட் பண்ண போகிறேன். டிவிஷன் சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக மாறிடும். இந்த டிவிஷனுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் வந்து என்னவா மாறும், ரெசிப்ரோக்கல் நம்பராக மாறும். ரெசிப்ரோக்கல்னா என்னது, நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் மாறும். ஸோ இங்கே இது ஹோல் நம்பராக இருக்கிறதுனால ஹோல் நம்பர் ஆல்வேஸ் ஹேஸ் 1 as its denominator. ஓகே, அப்போ 1 as its denominatorனா இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1 வந்து நியூமரேட்டரில் வந்துடும், 6 வந்து டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேயா, இப்போது 1/6 இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், எப்படி நான் கேன்சல் பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷனில் என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு இப்படி பார்ப்போம், அதுக்கப்புறம் இப்படி பார்ப்போம், 2 நம்பர்லேயும் மேலேயும் கீழேயும் பார்ப்போம். ஏதாவது ஒரே டேபிளில் போகுதா, இது 2 ஒரே டேபிளில் போகுதா, இல்லை, இது 2 ஒரே டேபிளில் போகுதா, இல்லை. அடுத்து இப்படி கிராஸாக பார்க்கணும், 9ம் 6ம் ஒரே டேபிளில் போகுது. ஸோ அது எந்த நம்பர், 3 டேபிளில் போகும். ஸோ 3 3s are 9. ஸோ 3 டைம்ஸில் போகுது. 3 2s are 6. ஸோ 2 டைம்ஸில் போகுது. ஸோ கேன்சல் பண்ணி நான் 2 போட்டிருக்கேன். ஓகே, அப்புறம்
இதுக்கப்புறம் இது திருப்பி வேற எங்கேயாவது போகுமா? போகாது. அப்போ ஆப்போசிட் சைடில் பார்க்கலாம். இப்படி பார்க்கலாம். 1/4 எதுவும் போகாது. 1 டேபிள்ன்றது கணக்கிலே வராது. ஸோ நான் அடிச்சனாலும் திருப்பி 1 தான் போடுவேன் இல்லையா? அதனால அது வேண்டாம். ஸோ என்ன வரணும் எனக்கு இப்போ ஆன்சர்? மேலே என்ன தெரியுது? 3 × 1. 3 × 1. கீழே என்ன தெரியுது? 4 × 2. ஸோ ஆன்சர் இஸ் 3/4 2s are 8. ஆன்சர் என்ன நமக்கு? 3/8. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுக்க போற क्वेश्चन வந்து 8 1/2 divided by 10. இதுக்கான ஆன்சரை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.